கனவு. ஒரு கனவு மனிதனை மாற்றுமா? ஒரு இளைஞன் கண்ட கனவு அவனை அடிமையிலிருந்து ஆளுநராக மாற்றியது. ஒரு மனிதர் சொன்னார், ஐ ஹாவ் எ ட்ரீம். ட்ரீம் இஸ் நாட் வாட் யூ see இன் ஸ்லீப். கனவு உள்ளத்தில் தொடங்குகிறது. கனவு என்பது நினைவா, நோக்கமா அல்லது நியதியா? கனவு மனிதனை மாற்றிய ஒரு மறைவு சக்தி. கனவு என்பது வெறும் இரவின் காட்சி அல்ல, அது மனித வரலாற்றை மாற்றிய சக்தி. மனிதன் தூங்கும்போது ஒரு உலகம் திறக்கிறது. அந்த உலகம் உண்மையா, மாயையா, அல்லது நம்முடைய எதிர்காலத்தின் முன்னோட்டமா? கனவு அது கண்ட ஒன்றா, காண்கின்ற ஒன்றா, அல்லது உருவாகி கொண்டிருக்கும் ஒன்றா? பழமையான நூல்கள் கனவை ஒரு தெய்வீக மொழி என சொல்கின்றன. வேதாகமத்தில் யோவேல் 2:28 உங்கள் இளைஞர்கள் தரிசனம் காண்பார்கள், மூப்பர் கனவு காண்பார்கள் என்று உரைக்கப்பட்டுள்ளது. அதேபோல் ஒரு இளைஞன் தனது சகோதரர்களிடம் ஒரு கனவை சொன்னான். அந்த கனவு அவனை அடிமையாக்கியது. ஆனால் அதே கனவு அவனை எகிப்தின் ஆளுநராக்கியது. கனவு முதலில் நம்மை தனிமைப்படுத்தும், பிறகுதான் உயர்த்தும். மார்ட்டின் லூதர் கிங் என்ற ஒரு மனிதன் கண்ட கனவுதான் ஒரு நாட்டின் சட்டத்தையே மாற்றியது. டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் என்ற மாமனிதர் சொன்னார், தூங்கும்போது காண்பது கனவு அல்ல, உன்னை தூங்கவிடாதுதான் கனவு. வரலாறு காட்டுகிறது, கனவு காண்பவர்கள் உலகத்தை வடிவமைக்கிறார்கள். நம்முடைய தமிழ் ஆன்மீகத்தில் கனவு என்பது ஒரு உள்ளுணர்வு. திருவொற்பாவில் சில கருத்துக்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. உள்ளம் தூய்மையாயின் உலகம் மாறும். கனவு வெளியில் தொடங்குவதில்லை, அது உள்ளத்திலிருந்துதான் தொடங்குகிறது. மனித மூளை இரவில் பல காட்சிகளை உருவாக்கும். ஆனால் பகலில் உருவாகும் கனவுதான் வாழ்க்கையை மாற்றும். நினைவின் கனவு காயம், நோக்கத்தின் கனவு முயற்சி, நியதியின் கனவு அர்த்தம். கனவு என்பது போதாது, அதை நாம் தான் வடிவமைக்க வேண்டும். எப்படி தெரியுமா? முதலில் எழுதுங்கள், பிறகு பேசுங்கள், அதை செயலில் கொண்டு வாருங்கள். அதன் பின்னர் அதில் உள்ள மறைபொருள், அதில் உள்ள மறைமுக எண்ணங்களை நீக்குங்கள். அதன் பின்னர் அதை உருவாக்குங்கள். உன் கனவை எல்லோருக்கும் சொல்லாதே, அதை உன் செயலால் மட்டுமே நிரூபி. கனவு என்பது கண்கள் மூடும் போது வரும் காட்சி மட்டுமல்ல, கண்கள் திறந்த போது வாழ்க்கையை மாற்றும் ஒரு தீ. நீ காணும் கனவு உனக்காக மட்டுமே காத்திருக்கிறது. நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இனிமேல் இதை போல ஒரு டாக்குமெண்ட்ரி தொடரலாம் நினைக்கிறேன். அது உங்கள் பதிவுக்கு டெய்லி வந்து கொண்டே இருக்கும்.